ஹலோ மக்களே, நம்மளோட பிக் பாஸ்ல டாஸ்க் 2 ஒரு வழியாக நடந்து முடிஞ்சாச்சு அப்படின்னே சொல்லலாம். டாஸ்க் உண்மையாகவே பயங்கர சுவாரஸ்யமாக தான் இருந்தது. அதுலலாம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கெஸ்ஸிங்கே பண்ண முடியல, யாருக்கு என்ன கார்டு வரப்போகுது, யார் வந்து பேக்வேர்ட் ஆகுறா, யார் ஃபார்வேர்ட் ஆகுறா, யார் அந்த கோல்டன் மெயில் எடுக்க போகிறா, எப்போ ஸ்வாப்பிங் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர சுவாரஸ்யமாக தான் உண்மையாகவே கேம் வந்து போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ பிக் பாஸ் பண்ணது ரொம்ப ஒரு கேவலமான வேலை அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஃபீல் ஆச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து எலிமினேஷன் அப்படின்ற ஒரு கார்டு வந்து அதில் இருந்தது. ஸோ அது யாருக்கு வருதோ அவங்க இன்னொருத்தவங்களை எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு விஷ்ணுவுக்கு வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வாய்ப்பு வந்து வருது. அதாவது எப்படின்னா, ஸ்வாப் இல்லை, ஒருத்தவங்களை வந்து திரும்ப பேக்வேர்ட் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து அவரோட கார்டு யூஸ் பண்ணி ரவீனா ஃப்ரண்ட்டில் அனுப்புகிறாரு. விஷ்ணு வந்து ரவீனாவை பேக்வேர்டு. ஸோ ரவீனா பழி வாங்குறதுக்காக என்ன பண்ணிடுறாங்க, ஸோ ஃபேவரட்டிசம் இல்லை அப்படின்னு காட்டுறக்காக என்ன பண்ணிடுறாங்க, விஷ்ணுவை வந்து எலிமினேட் பண்ணுறாங்க. விஷ்ணு இதை எதிர்பார்க்கல, பயங்கர கடுப்பில் உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது போகுது. அதுக்கப்புறம் பயங்கர கேம் வந்து ஓடிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் மணி எவிக்ட் ஆகிறாரு. அதை வந்து நிக்சன் தான் எவிக்ட் பண்ணுறாரு. திரும்பவும் அதே எலிமினேஷன் கார்டு வந்து நிக்சனுக்கு வருது. அவர் திரும்பவும் யாரை எவிக்ட் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட ரவீனாவை. ஆனால் ரவீனா வாலண்டியராக எவிக்ட் ஆன மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா வேணும்னே அவரோட கண்ணில் பண்ணோம், என்னையும் அனுப்பிடுங்கடா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அவர் இல்லைன்னா உன்னால் கேம் ஆட முடியாது, பண்ணிடாத அப்படின்னு சொல்லி தான் கமல் அவர்களோ இல்லை வீட்டுக்கு வந்தவங்களோ பயங்கரமாக வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஆனால் ரவீனா அதை கேட்குற மாதிரியே இல்லை. ஸோ அது திருந்தாது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எவிக்ட் ஆயிடுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, பிக் பாஸ் அந்த எவிக்டட் அப்படின்ற கார்டையே மொத்தமாக கேம்லேருந்து தூக்கிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருந்தது. ஸ்டார்டிங் 3 பேர் தான் வரணும், இன்னும் கேமை போக விட்டு லாஸ்ட் 3 மெம்பர்ஸ் இருக்கும்போது கூட அந்த எவிக்டட் கார்டை வந்து எடுத்து போட்டுட்டு அவங்க 3 பேரையும் பேக்வர்டா ஃபார்வர்டான்ற மாதிரி அப்படி கேம் ஆட வச்சுருந்தா அது நியாயமான ஒரு விஷயம். ஸோ இது மாயா கேமுக்கு அவங்களே எடுத்து கொடுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இது வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயமா வந்து இது வந்து இருந்தது அப்படின்றது. ஸோ அந்த கடுப்பில் பிக் பாஸ் நம்மளோட விஷ்ணு வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ கேமை உருப்படியாக ஆடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ரிவெஞ்ச் கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதாவது மாயா ஃபேவரட்டிசம் இல்லை அப்படின்னு காட்டணும்னு ஒரு விதமான கேம் ஆடுறாங்க. பூர்ணிமா அவர்களுக்கு தினேஷ் மாயாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லி பயங்கர கடுப்பாகுது. ஸோ மாயா எப்போல்லாம் ஃபார்வர்ட் போகிறாங்களோ அப்போல்லாம் தூக்கி பின்னாடி போகிறது, இல்லைன்னா யாராவது ஸ்வாப் பண்ணி விட்றது, இந்த மாதிரியான கேம் வந்து பயங்கரமாக 3 பேரும் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ விசித்ராவுக்கும் தினேஷுக்கும் பயங்கர வெஞ்சன்ஸ் கேம். ஒரு ஃபேராக ஒரு எதுவுமே இல்லை, ரொம்ப சீப்பாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம். பட் அதுவும் ஒரு மாதிரி ஃபன்னாக கொண்டு போச்சு. எப்படியும் இந்த ரெண்டும் எலியும் பூனையுமா இடிச்சுட்டு தான் நிற்க போகுது, இதுக்கு ரெண்டும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல. கடைசி செகண்ட் வரைக்கும் அதுதான் நடந்தது. ஆனால் கடைசி ஒரு இடத்துல தினேஷ் வந்து ஹெல்ப் பண்ணார் விச்சுவுக்கு. ஆனால் விச்சு வந்து அந்த வன்மத்தை மனசுக்குள்ளேயே வச்சு அதை தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ விசித்ரா அவர்கள் தான் நிக்சனுக்கு வெற்றியை தட்டி கொடுத்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூடில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸ்வாப் பண்ணுறதுல வந்து பூர்ணிமா மாயாவுக்கு பதிலாக நிக்சனை வந்து மாற்றி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் நிக்சன் வந்து அந்த கார்டை எடுத்துகிட்டு ஃபார்வர்ட் அந்த கார்டை எடுத்துகிட்டே ஒரு மேட்ரு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த கார்டில் வந்து மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா முதல் ரவுண்ட்லேயே சொல்லிட்டாங்க. நிக்சன் கார்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குனிஞ்சு அப்படியே ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக நின்று பார்த்து எடுப்பார். ஸோ அது சரி, இது கூட ஓகே ரியல் அப்படின்ற மாதிரி நம்ம தெரியாமல் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வரும். சரி, அது கூட விட்டுருங்க அப்படிங்களா. ஏன்னா இதே கார்டுக்கு தான் அர்ச்சனா சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நடக்கும்போது. சரியா, டேக்ஸ் டூ ஸ்டெப் ஃபார்வர்ட் அப்படின்ற கார்டுக்கு. ஸோ அதனால அந்த டவுட் வருது. ஏன்னா அவன் கண்ணை மூடிட்டு எடுத்திருந்தாலோ கேஷ்லாக எடுத்திருந்தா கூட அந்த டவுட் வந்திருக்காது, கிளியராக பார்த்து எடுத்தார். ஸோ அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினேஷ் அவர்களால் மாயா வந்து வெற்றி பெற்றாங்க. அது பூர்ணிமாவுக்கு பயங்கரமான வைத்தறிச்சு. ஸோ அவங்க ஹெல்ப் கேட்டு கிஸ் பண்ணி அப்புறம் லவ் யூ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க தினேஷ் அப்படின்னு கெஞ்சி ஒரு கார்டில் வந்து மாயா செகண்டாக வெற்றி எடுத்துட்டாங்க. ஸோ அதுவும் விசித்ராவுக்கு பயங்கரமான கடுப்பு அப்படின்றத எங்களால் பார்க்க முடியுது. ஸோ 3வது வந்து தினேஷுக்கு அடுப்பேற்றணுன்றக்காக பூர்ணிமாவை ஸ்வாப் பண்ணி பூர்ணிமா 3வதாக வெற்றியை தட்டிட்டாங்க. ஆனால் பூர்ணிமா இப்போவும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவரால் தான் வெற்றி பெற்றீங்க, உங்களாலலாம் கிடையாது. கேமே என்னது, இன்னொருத்தவங்க ஸ்வாப் கொடுத்து அதில் வர ஸ்ட்ராட்டஜி தானே. ஸோ அது அவர் கொடுத்தது தானே. அதாவது இன்னொன்று என்னென்னா, மாயாவுக்கு தினேஷை கண்டாலே பிடிக்காது, பக்கத்தில் வந்தாலே கதறி ஓடினாங்க, தள்ளி நினைங்க அப்படி இப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி கட்டி பிடிச்சி அவ்வளோ அன்பாக காட்டுறாங்க. இப்போ அந்த ஸ்மெல்லு வரலையா, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது.
ஸோ இதெல்லாம் ஸ்போர்ட்டிவாக அவங்களுக்கு தேவையானப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிடணும். மற்ற நேரம் அப்படின்னா அவங்க வந்து தினேஷ் மேலே வெஞ்சன்ஸை கக்குவாங்க. ஆனால் பூர்ணிமா செம்ம வைத்தறிச்சலில் இருக்காங்க. தினேஷ் வந்து மாயாவுக்கு வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்து. இன்னொரு பக்கம் விஷ்ணு ஒழுங்காகவே கேம் ஆட மாட்டீங்கன்ற மாதிரி கழுவி ஊற்றிட்டு இருக்காரு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ விசித்ரா தோத்துட்டாங்க அப்படின்னாலும் ஏதோ நிக்சன் இவரால் தான் வெற்றிப்பட்ட மாதிரி அவ்வளோ ஒரு சீன் வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கதான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் தெரிவிச்சிருங்க.